திருமந்திரம் பாயிரம் பாடல் 30. கடவுள் வாழ்த்து. ஏக்கமுடன் அழைப்பவன். வான் நின்று அழைக்கும் மழை போய் இறைவனும் தான் நின்று அழைக்கும் கொல் என்று தயங்குவார். ஆண் நின்று அழைக்கும் அதுபோல் என் நந்தியை நான் நின்று அழைப்பது ஞானம் கருதியே. வரி 1. வான் நின்று அழைக்கும் மழை போல் இறைவனும். வான் நின்று என்பது வானத்திலிருந்து, மழை போல் என்பது மழை பெய்வது போல். வானம்தானே மழை பொழிவது போல் இறைவனும் தானே வந்து அருள் புரிவானா? வரி 2. தான் நின்று அழைக்கும் கொல் என்று தயங்குவார். தயங்குவார் என்பது சந்தேகப்படுவார். சிலர் பக்தி செய்யாமல், முயற்சி இல்லாமல் இறைவன் தானே வருவான் என்று எண்ணி தயங்கி நிற்பார்கள். வரி 3. ஆண் நின்று அழைக்கும் அதுபோல் என் நந்தியை. ஆண் என்பது பசு. கன்று தன் தாய் பசுவை ஏக்கத்துடன் அழைப்பது போல் நான் என் நந்தி பெருமானை அழைக்கிறேன். வரி 4. நான் நின்று அழைப்பது ஞானம் கருதியே. ஞானம் கருதியே என்பது ஞானம் பெறுவதற்காகவே. நான் இறைவனை அழைப்பது உலக இன்பங்களுக்காக அல்ல, மெய்ஞானம் பெற்று முக்தி அடைவதற்காகவே. சாரம். வானம் மழை பெய்வது போல் இறைவன் தானே வருவான் என்று சந்தேகப்பட வேண்டாம். கன்று தன் தாய் பசுவை ஏக்கத்துடன் அழைப்பது போல் ஞானம் பெற இறைவனை அழையுங்கள். ஏக்கமுள்ள பக்தியே இறைவனை அழைக்கும். ஓம் நம சிவாய.